ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரூபாய் 5 நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 100 வருட காலம் எப்படி இருந்தது இந்த ரூபாய் 5 நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோடைய முழு வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2011 வெளியானது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செங்கோல் போல ஒரு உருவமாடே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சுமார் 100 வருட காலம் நினைவை ஒட்டி இந்த ரூபாய் நாணயம் வெளியிட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா பல கல்வி சமூக நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சதுக்காக 100 வருட செஞ்சுரி அடிச்சதுக்காக இந்த நாணயம் வெளியிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்தியா கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்ன்னு இதுல இருக்குது. இது மட்டும் இல்லாம இதுல செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்காங்க. இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா அசோக சின்னம் போட்டு இருக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நாணயங்கள்ல அசோக சின்னம் வந்தது. பின்னர் நினைவு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா காம்பரேட்டிவ் காயின்ஸ் வெளியிட நடைமுறை ஆரம்பமாச்சு. இது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி போட்ட படம். இது 2012ஆம் ஆண்டு இது வெளியாச்சு. ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவியோடைய ஷெரைன் போர்டன் வெள்ளி விழா கொண்டாடுறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க. இது 2000ஆம் ஆண்டு வெளிவந்த 5 ரூபாய் நாணயம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனா இருக்கு பாருங்க. ஆனா இப்ப வர நாணயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த 5 ரூபாய் ருப்பிக்காக ஒரு சிம்பிள் போடுவாங்கல்ல ரூபாய்க்கு, அந்த சிம்பிள் இதுல இருக்காது. ஆனா இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த நாராயண குருதேவர் 2006ஆம் ஆண்டு வெளியான நாராயண குருதேவரை பத்தி அவருக்காக இந்த நாணயம் வெளியிட்டாங்க. இது ஃபெரட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இது வெளியிட்டு இருக்கிறாங்க. அவருடைய நினைவை ஒட்டி இந்த நாணயம் அவருடைய உருவம் போட்டு அவரை கௌரவிக்கும் வகையில இது நாராயண குருதேவருடைய நாணயம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் நாணயம் பாத்தீங்கன்னா 2011 வெளியானது. இது பாத்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் துரு பிடிச்சிருக்குது, பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனா அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உலோகம்லாம் வேற. 2000ஆம் ஆண்டு வெளியான அந்த நாணயத்துக்கும் இந்த 2015 அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்த எல்லா நாணயங்களுமே பாத்தீங்கன்னா இந்த மதிப்புடைய சிம்பிள் போட்டிருப்பாங்கல்ல இந்தியில, அந்த சிம்பிள் இதுல இருக்கு, இதுல இல்ல. 2000ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு வெளியான 5 ரூபாய் நாணயத்துல பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 5 ரூபாய் சிம்பிள் வருடம் எப்படி மாறி வந்திருக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா 1995ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டையான 5 ரூபாய் நாணயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே லைட் வெயிட், கனமான இல்லாத லைட் வெயிட்டா தான நாணயமா இருந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2012ஆம் ஆண்டு வெளியான நாடாளுமன்றத்துக்கான 60 ஆண்டு நினைவை ஊட்டி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதோடைய காலம் பார்த்தீங்கன்னா 1952 முதல் 2012 வரை இந்திய நாடாளுமன்ற கட்டடம் நிறைவை ஒட்டி இந்த நாணயம் இந்திய கொடி போட்டு வெளியிட்டிருக்காங்க. 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1952ஆம் ஆண்டு வெளியிட்டது அது. இதுக்கப்புறம் இந்த வைஷ்ணவி தேவி படம் பார்த்தீங்கன்னா அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா அதோடைய உலோகம் பார்த்தீங்கன்னா நிக்கல் பிராஸ். இது சில்வர் ஜூப்ளியை கொண்டாடும் வகையில் 25 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி இது கொண்டாடி இருக்கு. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய நாணயம் 5 ரூபாய் நாணயம். அவங்களது 1984 வரைக்கும் இந்த நாணயம் இருந்திருக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போற்றும் வகையில இந்த நாணயம் அவங்க படம் போட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நான் முழு வீடியோவை என்னுடைய வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. ஓகே, பை.